2025 இந்தியாவுல ஸ்டார் ரேட்டிங்க பார்த்து இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்காது, அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாட்டை நான் பசிக்காக சாப்பிடுறவன் இல்ல ருசிக்காக சாப்பிடுறவன் சொல்லிட்டு தூக்கி போடுறவன் தான் 90% மக்கள். காலையிலிருந்து பொழுது சாயிற வரைக்கும் எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு அவசர அவசரமா குழந்தைங்க பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆக்கி போடுற அம்மா கிட்டயே சோறு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறவன் தான் 50% மக்கள். ஆனா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடைப்பட்ட பிரச்சனையில காசாவுல சோத்துக்கே வழி இல்லாம சரியது தப்புதுன்னு தெரியாத குழந்தைங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக ஒரு பிடி சோத்துக்காக கண்ணீர் விட்டு கையேந்தி நிக்கிறாங்க. ஆனா ஹிஸ்டரி தெரியாம பேசாதன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு ஹிஸ்டரி வேணாம், நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்றது வேணாம். ஆனா இந்த இடத்துல இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எச்ச ஈன புத்தி கொண்ட இரு நாட்டு அதிபர்கள். தனிப்பட்ட முறையில பேராசை கொண்ட இவர்களுக்கு போருக்காக தாக்குதல் நடத்த காசு இருக்கு, ஆனா அப்பாவி மக்கள் குழந்தைகளுக்கு சோறு போட ஆசை இல்லையா? என்னடா சொல்லி பதவி ஏத்துக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டு அதிபரும் என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் அமைதியை ஏற்படுத்துவோம், பசி பட்டினியை போக்கிடுவோம் சொல்லிட்டு தானடா உறுதி ஏத்துக்கிறீங்க. 2025 புரட்சின்னு சொல்லிட்டு கடைசியில பிஞ்சு உடலுடைய வயிற்றுல வறட்சி ஆக்கிட்டீங்களடா. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த உலகத்துல வாழ தகுதியற்ற பிறவி என்றால் அது மனித இனம் மட்டும்தான்.